பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 சுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பாவங்களை
உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. ஓ உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. ஓசன்னா 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 ஓசன்னா. ஓரி கபாலதன சந்தல கபாலதனமா. மனுஷன் மேலே பிரியும், மனுஷன் மேலே பிரியும். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. மனுஷன் மேல் பிரியம். ஹல்லேலூயா. நம்மேல் பிரியம் வைத்த தேவனுக்கு ஓசன்னா. நம்மை நேசித்த இயேசுக்கு ஓசன்னா. நம்ம ரட்சிக்க வந்த இயேசுக்கு ஓசன்னா. நம்முடைய ராஜாவாகிய இயேசுக்கு ஓசன்னா. ஓ ரபா கபாலா ரபா காலா. நம்ம அபிஷேகம் பண்ணினவருக்கு ஓசன்னா. நம்மை வாழ வைத்தவருக்கு ஓசன்னா. நம்மளை குணமாக்கினவருக்கு ஓசன்னா. நம்மளை விடுதலையாக்கினவருக்கு ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. அவரை ஆராதிக்கும்படியாக மனக்கல்லை திறந்தவருக்கு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. இந்த காலை ஆராதனை கூட கர்த்தருடைய கரத்திலே நாம் எல்லாரும் ஏகமனதாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த வெளியில் கூட இந்த காலை ஆராதனையை இந்த திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 13/4/2025 இந்த நாளிலே உங்களை ஆராதிக்கும்படியாக எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உலகம் முழுவதும் உங்களுடைய ஆண்டவரே ஓசன்னா ஆண்டவரே செய்தியை தியானித்து மகிழ்ந்து ஆர்ப்பரிக்கிற இந்த வழியில் அதே ஸ்லாக்கியத்தை நீர் அடியார்களாகி எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலயத்திலே வந்து கர்த்தருக்கு ஓசன்னா என்று உம்மை ஆண்டவரே தியானிக்க துதிக்க நாமத்தை உயர்த்த நீ பாராட்டின ஜீவனுக்காக பலனுக்காக சுகத்திற்காக எங்களை பாதுகாத்து இவ்வளவு வரைக்கும் கொண்டு வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த ஆராதனை திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஒரு செக்கோடும் ரத்தத்தினால் எங்களை கழுவீராக. உச்சன் தலைமது உள்ளம் பாதனைகளை கழுவி ஆவியோடும் உண்மையோடும் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் பசுத்த அலங்காரத்தோட தொழுது கொள்ள இந்த வழியில கூட எங்களை கழுவீராக, எங்களை சுத்தம் செய்வீராக. எங்களை மாத்திரமல்ல வருகிற நம்முடைய பிள்ளைகளை கழுவீராக, தகுதிப்படுத்துவீராக. இந்த இடம் முழுவதும் ரத்தத்தை தெளித்து பசுத்தப்படுத்துகிறோம். இந்த வாகனம் முழுவதும் ரேஷத்தை தெளிக்கிறோம். கர்த்தர் பசுத்தப்படுத்துங்க. 2 பேர் 3 பேர் நாமத்தில் எங்கே கூடுறீங்களோ நடுவில் மத்தியில் இருப்பேன்னு சொன்னீங்களே, எங்கள் மத்தியில் இருந்து இந்த ஆலயத்தை தேவனுடைய ஆலயத்தை மகிமையினால் நிரப்புங்கப்பா. இப்போதே உம்முடைய பிரசனம் இறங்குவதாக, உம்முடைய மகிமை இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய தூதர்கள் இறங்குவார்களாக. இது பெத்தே, இது பெத்தே, இது தேவனால் ஆஸ்வதிக்கப்படுகிற இடம், இது தேவனால் சுகப்படுத்துகிற இடம், இது தேவன் உலாவி வாசம் பண்ணுகிற இடம், இங்கே தேவன் விடுதலையாக்குற இடம், இங்கே தேவன் பலப்படுத்துகிற இடம், இங்கே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிற இடம். ஆண்டவரே உம்முடைய தூதலை இறங்கட்டும். இது விண்ணப்பத்தை கேட்கிற இடம், இது ஜபத்துக்கு பதில் கொண்டு வருகிற இடம். இப்போதே உம்முடைய மகிமை பிரசன்னம். ஓ ரக்கபல தன சந்த ரக்கபதரா ஓ ரிபபபபல கபதன மந்தரபா ரிகந்தன கதரபா. எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பி, எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பி சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரத்தை உயிர்ப்பித்து சுகப்படுத்தி பலப்படுத்தி ஓ ரசந்த லக்கபதன மகால ஆவியோட உண்மையோட விடுதலையோட கூட கர்த்தரை துதிக்க கர்த்தருடைய கருத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை விரோதமாக எழும்புகிற எல்லா மனிதனுடைய வன்கண் போராமை எரிச்சல் ஆண்டவரே கர்த்தாவே பிசாசின் கிரிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி சுட்டரிக்கிறோம். எங்களை ஆராதனை மாத்திரமல்ல பசுத்து வாழ்ந்து ஆராதிக்கிற எல்லா இடத்துலையும் கர்த்ததாமே அவளுக்கு விரோதமாக எங்களுக்கு விரோதமாக உருவாக்கக்கூடிய எல்லா ஆயுதமும் வாய்க்காமல் போகட்டும். அப்பா கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. பாடல் வழியாக எங்களோட பேசுங்க. ஆண்டவரே ஆராதிக்கும் போது துதிக்கும் போது என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் நான் இடத்துல வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்க. இந்த ஆசீர்வதிங்க ஆண்டவரே கர்த்தாவே. வார்த்தைகள் மூலிமா எங்களோட பேசுங்க. நாங்கள் ஏறெடுக்க போகிற எல்லா ஜபத்துக்கும் ஆமென்றும் ஆமென்றும் பதில் கொடுங்க. முடிந்து நடக்க போகிற சண்டே கிளாஸையும் ஆசீர்வதிங்க. எல்லா நிகழ்ச்சியும் கர்த்தருடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்.
கர்த்தர் வருகிற சுகபத்திரமாய் கொண்டு வாங்க. துதியும் கனமும் மகிமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பேர். ஆமென் ஆமென். உட்கார்ந்து பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்தில் தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா படமா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி மீதிலேறி அன்பர் பவனி போனார். சின்ன மரி மீதிலேறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவங்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்துவோம். ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்துவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. குரு தோலை ஞாயிற்றில் நம் குரு பாதம் பணிவோம். குரு தோலை ஞாயிற்றில் நம் குரு பாதம் பணிவோம். கூடியோர் போற்றுவோம். கூடியருள் பெற்று நாமும் கிரியைகளை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா. ஓசன்னா சொல்லுவோமா? ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. உம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை பயன்படுத்த ஆங்கில பாடலை பாடுவோம். ஆங்கில பாடலை ஆங்கிலத்தில் பாடுவோம். கர்த்தரை சொல்லுவோம். பாடாமா?
Hosanna, Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name, we lift up your name with our hearts full of praise, our hearts full of praise. Be exalted, O Lord our God. Hosanna in the glory, glory to the King of Kings. Glory, we give glory, glory to the King of Kings. Full of praise, our hearts full of praise. Be exalted, O Lord our God. Glory to the King of Kings. Jesus, Jesus, Jesus is the King of Kings. Jesus, Jesus, Jesus is the King of Kings. Lord, we lift up your name, Lord, we lift up your name with our hearts full of praise, our hearts full of praise. Be exalted, O Lord our God. Jesus is the King of Kings. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இயேசுவுக்கு இந்த காலவேளையில அதை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். அதுவரை உலகம் முழுவதும் இந்த ஓசன்னா ஞாயிற்றுக்கிழமை கர்த்தாவே நாங்களும் ஒன்று கூடி ஒரு குணமாக நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவர். இயேசு சொன்னார், அந்த கழுதை மேலே ஒரு பவனி வரும்போது முன்னோர் நடப்போரும் பின்னோடு போகிறோம் தன்னுடைய வெளியேற பெற்ற சால்வையெல்லாம் அவர் முன்பாக விரித்து கையிலே குருத்தோலை ஏந்தி ஓசனா ஓசனா என்று ஆப்பிட்ட போது அங்கிருந்த பிரதான ஆசிரியர் எல்லாரும் உங்களுடைய சீஷரை அதட்டும் அவளை சொன்னார். அவள் அதை துதிக்கவில்லை என்றால் இங்கே இருக்கிற கற்களே துதிக்கலாம். ஹல்லேலூயா. கல்லா இருந்தால் துதிக்கணும். அந்த கல்லை கூட துதிக்க சொல்ல போனா கல்லுக்காரியா நீ ஒன்று கூட நீ வாயே திறக்க மாட்டேன், கல்லு மாதிரி நிற்கிறியா அந்த கல்லே அதை துதிக்க வைப்பார். ஆமே. ஏன்னா அந்த கழுதையை அவர் பேச வைத்தார். அந்த கழுதையை பேச வைத்த ஒரு கழுது மேலே வருகிறது. அது எவ்வளோ சந்தோஷம். எங்கள் தாத்தா பாட்டி பூர்வ காலத்தில் எங்கள் வாயை தந்து பேச வச்ச கர்த்தர் என் மேலே வந்திருக்கு. ஆமே. எனக்கு பேசுகிற சாக்கியத்தான் கொடுத்தாரு அவங்களுக்கு, ஆனால் எனக்கு என் மேலே ஏறி சவாரி பண்ணுற சாக்கியத்தை கொடுத்தாரு. ஆளுநர் சொல்ல மாட்டீங்களே. ஆமே. அதனால் ஒரே சந்தோஷம் சொல்லும். அது தாத்தா பாட்டி, அது தாத்தாவோ பாட்டியோ நீ பேசதான் வச்சாரு, ஆனால் ஆண்டவர் என் மேலே உட்காந்து பேசுகிறாரு. ஆமே. உன்னை பேச வச்சாரு, ஆனால் என் மேலே உட்காந்து அவர் பேசுகிறாரு. ஹல்லேலூயா. அதனால் அந்த ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். பகாரம் ஏதுன்னு நம்ம தமிழில் ஓசன்னா உன்னதத்திலே உண்மை உயர்த்துகிறோம் அப்பா, துதி நிறைவோடு அப்பா நீரே உயர்ந்திடுவீராக. ஓ ஹல்லேலூயா. இயேசு ராஜா. ஹோசன்னா உன்னதத்தில் ஹோசன்னா, ஹோசன்னா, ஹோசன்னா உன்னதத்தில் ஹோசன்னா. உம்மை உயர்த்திடுவோம், உயர்த்திடுவோம்,
உமை உயர்த்துகிறோம், உமை உயர்த்துகிறோம், உமை உயர்த்துகிறோம், உமை துதிக்கிறோம். ஓசன்னா ஓசன்னா அர்ப்பணிப்போம். ஓசன்னா ஓசன்னா எல்லா வாயிலும் திறந்து ஓசன்னான்னு சொல்லுங்க. நம்முடைய இயேசு ராஜா முன்னே செல்கிறவர். ஓசன்னா கீதம் பாடுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு ராஜா எப்பவுமே நம்ம முன்பாக செல்லுகிறார். ஹல்லேலூயா. பாடுவோமா? இயேசு ராஜா முன்னே செல்லுகிறார். கையில இருந்து உற்சாகமாக பாட போறோம். பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை ஏறி நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை ஏறி நின்றாலும், பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஓசன்னா ஜெயமே, ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. நம்மளை எப்போதும் ஜெயிக்க வைக்கிறவர். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுது போல, பவுல் சொல்லுது போல, எல்லா இடங்களிலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த வாரம் எத்தனை பேர் ஜெயம் எடுத்திருக்கீங்க? நீங்க இங்க இருக்கிறீங்களா? ஜெயம் எடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆமே. சத்ரு நீ என்னை விழ பண்ணினாய், சத்ரு என்னை தாங்கினார். ஹல்லேலூயா. ஓ, நம்மளை ஜெயிக்க வைக்கிற கர்த்தர் அவர். இந்த ஜெயிக்கிறதுக்கு எல்லாராலையும் ஜெயிக்க முடியாது.
ஆனால் யாரால் ஜெயிக்க முடியும்னா கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிற நம்ம எல்லாருக்கும் நமக்கு வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. எல்லாரையும் பார்க்க போகிறதில்ல, சிலதை மாத்திரம் தெரிஞ்ச பாட்டு நம்ம பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன். நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஜெய கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், சுகப்படுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஓ குருத்தோலை கையில ஏந்தி ஓசன்னா 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 பாடிடுவே பாடிடுவே. என்னை சுகப்படுத்தினவருக்கு பாடிடுவே, என்னை விடுதலையாக்கினவரை பாடிடுவே, என் பாவங்களை மன்னித்தவரை பாடிடுவே, சாபங்களை நீக்கினவரை பாடிடுவே, பயத்தை நீக்கினவரை, ஜீவனை தந்தவர், எனக்காக எனக்கு ஜீவன் கொடுத்தவரை பாடி துதித்து விடுவேன். ஹல்லேலூயா. எப்படி பாடணுமா? இப்போ 8:50 வசி பிடிச்சிருவோம், ஆனால் பாடுறது ஓயாமல் துதிக்கணுமா? இது வேணா பாடி ஓய்ஞ்சிருவோம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் போகும்போது ஓயாமல் பாடிக்கிட்டே இருக்கணும், துதித்துட்டே இருக்கணும். அதுதான் ரகசியம். எப்பவுமே கத்தை துதிக்கும் போது துதி மத்தியிலே வாசம் செய்யணும். எப்படா நீங்கள் தனியாக ரொம்ப ரொம்ப மாதிரி போட்டு அழுகிறானே அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சோம். மொத்தம் பேசும்போது ஐயோ சில சொல்ல ஜவ்வு மாதிரி இருக்கிறோம், ஜவ்வு மாதிரி போட்டு அழகான் எப்படா தப்பி போன்றிருப்போம்.
எதுக்காக தப்பிக்கணும் அப்படின்னா அது ஓயாம துதிக்கிறதுக்கு. ஆமென். நான் தனியா இருந்தா போதும். சில அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா நான் கர்த்தரோட தனியா இருக்கணும், நான் கர்த்தரோட தனியாவே இருக்க முடியல. ரெண்டு கேட்கணும், கர்த்தரோட தனியா இருப்பேன், தனியா இருக்கணும். இன்னொன்று கர்த்தரோடவே தனியாவே என்னால் இருக்க முடியல. வாரம் ஃபுல்லாக ஒரே பிஸியா இருப்பேன், என்னை போட்டு அப்படியே நான் மாட்டிக்கிட்டு தனியாவே இருக்கணும். இப்போல்லாம் எங்க சொல்றாங்க, சாப்பாடு விட்டு தனியா இருக்க முடியல, பிள்ளைகளை விட்டு தனியாக, பேர பிள்ளை விட்டு தனியாக இருக்க முடியல, வீட்டை விட்டு தனியாக இருக்க முடியல. போல இப்போ இந்த காலங்கள் மாறிவிட்டது. நம்ம சொல்ல பார்த்து ஹல்லேலூயா ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே, என்றும் ஓயாமல் துதிப்போம். காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே, பாடுவோம் சன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, பாடுவோம் சன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு, ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே, என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடுவோம் சன்னா ஓசன்னா ஓசன்னா, என்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, பாடுவோம் சன்னா ஓசன்னா ஓசன்னா, என்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார், புதுபலன் தருவார், புதுபலன் தருவார். கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார், புதுபலன் தருவார், புதுபலன் தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு, ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே, என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடுவோம் சன்னா ஓசன்னா ஓசன்னா, என்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, பாடுவோம் சன்னா ஓசன்னா ஓசன்னா, என்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. விண்ணப்பத்தை கேட்பார்,
சாரோன் என்ற ரோஜா, அவர் பள்ளத்தாக்கின் லீலி. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் குற்றமற்ற ரத்தம், பரிசுத்த ரத்தம். அவருடைய சரீரம் பழுதற்ற சரீரமா இருந்தது. நமக்காக அடிக்கப்பட்டதுனால அவருடைய தழும்புகளால் நமக்காக அடிக்கப்பட்ட அந்த தழும்பு எப்படி வந்தது? நமக்காக நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாவங்களை சுமந்து, நம்முடைய நோய்களை அவர் சுமந்து, கத்து அவருடைய தழுவுனால் அவர் அழகு உள்ளவர். எத்தனை சொல்ல ஏசு அழகு உள்ளவர். அவர் 10,000 செலுத்தார். அந்த அழகுள்ள இயேசு, நம்மை குணமாக்குற இயேசு. இந்த உலகத்தில் உள்ள சொந்தங்கள் நம்மளை கைவிடும், சொந்தங்கள் நம்மளை கைவிடுது. என்னோட சம்பவம் ஞாபகம், சொந்தங்கள் உறவினர்கள் கைவிடுறேன் என்ற சொல்ற பாருங்க. நாங்கள் வாடகை கட்ட முடியாம 3 நாள் சந்திமருத்தர் முதல் தெருவில் ஓட்டியரில், இதே ஓட்டியர் சந்திமருத்தருக்குள்ள மெயின் ரோட்டில் போனீங்கன்னா கடைசியில் ஹவுசிங் முன்னாடி அந்த சந்திமருத்தரில் நாங்கள் அங்கே வாடகைக்கு இருந்தபோது வாடகை கட்ட முடியாமல் எங்கள் சாமான்லாம் கட்டி, ரொம்ப பெரிய சாமான் கோணி போய் தான் வரும், அவ்வளோதான் வீட்டு சாமான். இப்போ இருக்கிற மாதிரி பீரோ கட்டலாம் நாங்கள் ஒரே ரூமில் தான், அது ஒரே ரூம் வீடு தான். அதை கட்டி போட்டால் 3 நாளுக்குள்ளே நீ வரலன்னா நான் என்ன பண்ணுவேன்னா வேற ஒருத்தருக்கு வாடகை கொடுக்கணும்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன். அப்போது நான் லிட்ரலாக பிளாட்ஃபார்மில் படுத்தேன். ஒரு நாள் வேலை செய்கிறது தையல், அப்போ நான் தையல் இந்த காஜா. அப்போ அவரு கதையை கேட்டு நீ ஏன் பிளாட்ஃபார்ம் என் வீட்டில் பாருன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு கொடுத்து போனால், அவரு இருந்த வீடு அவர் குடிசை வீடு, ஒரே ரொம்ப குடிசை. அவருடைய மனசை பாருங்க, கணவன் மணி புதுசாக கல்யாணம் ஆகி அவங்க இருக்கிற அந்த வீட்டில் என்னை கூப்பிட்றாரு, நீ என் வீட்டில் தங்குப்பா. என்னன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த வீடு இருக்குது, ஆனால் அவங்க மனசு பெருசுன்னு சொல்லி அங்கேயும் அங்கே தான் பண்ணேன். அவங்க வீட்டு வெளியே வேசர்பேட்டில் சர்மா நகர் வெளியே பிளாட்ஃபார்மில் படுத்தேன். ஏன்னா பிளாட்ஃபார்மில் படுக்கலாம். எங்கள் அம்மா என் தம்பியை தங்கச்சியை கூப்பிட்டு தான் போயிட்டாங்க. நான் போகிறேன்னு சொல்லி எங்கள் அம்மா அவங்க போயிட்டாங்க. நாங்கள் 3 பேர் இருந்தேன். எங்கள் அப்பா காசுக்காக போயிட்டாங்க. அப்போது 3ஆவது நாள் வந்துடுச்சு. நாங்கள்லாம் வெயிட் பண்ணிருப்போம். ஈவினிங்கு யார் வருவா, அப்பா வருவாங்க, காசோடு வருவார். பார்த்தா எங்கள் பெரியப்பா வர்றாரு. என்னடா அப்பா உறவினர் வர்றாரு, ஒரு அப்பா இருந்து அப்பிச்சிட்டாங்க அப்படின்னு வாங்க பெரியப்பான்னு தள்ளுறா அப்படின்னாரு. என்ன சொன்னார்? சொல்ல மாட்டீங்களே, நீங்கள் யாரையும் தள்ளி விட்டுறாதீங்க, தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட அது உட்காந்துருந்தாரு. எங்கள் வீடு காலியாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஒன்று இன்னும் காலியாகலைங்க, இனி தான் லாஸ்ட் டேட்டு, இவங்க அப்பா தான் கொடுத்தாருன்னா அந்த வீடு நாங்கள் காலி இல்லைங்க, கொடுக்கலன்னா காலிங்க. என்ன அவர் பார்த்தாரு, என்ன பார்த்து யார் இவங்க அப்பனா, அவன் எங்கே கொடுக்க போகிறான், இருந்தாங்கன்னு அட்வான்ஸ் கொடுத்தாரு. என்ன சொன்னார்? அவங்க அப்பா இவன் எங்கே கொடுக்க போகிறான், இருந்தாங்க அட்வான்ஸ். அவரும் வாங்கிட்டாரு. ஏன்னா அண்ணன் சொல்கிறாரு, அவன் என் தம்பி தாங்க. ஆனால் எங்கள் அப்பா போய் சொன்ன மாதிரி பணத்தோடு வராது. நான் சொன்னேன், இப்படிதான் சொன்னேன், எஸ்கியூஸ் மீ மன்னிச்சிருங்க, ரெக்கார்டிங் போகுது, அதனால இப்படிதான் சொன்னேன், சொன்னதில்ல. அப்பா உங்கள் அண்ணன் வந்தான், அவன் எங்கே கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டான். ஓனர் என்ன பண்ணிட்டாரு, வாங்கிட்டாரு. அப்படியே பண்ணா சரிடா, நான் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பின்னாடி ஹவுசிங் ஓடி போயிட்டு அங்கே அட்வான்ஸ் பட்டி ஒரு வீடு எடுத்துட்டாரு. 6,644 எடுத்துட்டாரு. வீடு பார்த்துருந்தேன். எங்கள் அம்மா கூட்டு கூட குப்பமோடி இறக்கத்தில் இப்போ அது புதுசாக கட்டியிருக்காங்க. இறக்கத்தில் அது அந்த வீடு. என்ன சொல்கிறேன்னா, அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், உறவினர்கள் நம்மளை மறக்கலாம், ஆனால் இயேசுவை நம்மளை மறக்க மாட்டேன். அது அந்த ஹவுசிங் போர்டில் தான் ரசிக்கப்பட்டேன். அங்கே ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாரு. ரசிக்கப்பட்ட என்ன ப்ரொமோஷன்? 644 இருந்த என்ன 648க்கு ஒரு மாடி மேலே கொண்டு போயிட்டாரு. 2வது மாடி இருந்ததுனால 3ஆம் மாடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உயர்வுக்காக ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் என்ன அவர் சாரோன்னு ரோஜா அங்கேருந்து என்ன பண்ணாரு, என் மூலியமாக அந்த மரகதர் இது நேரு கல்யாணம் பண்ண பக்கத்தில் மயிலப்பன் கிராமம் ஸ்ட்ரீட் நம்பர் 4 மயிலப்பன் கிராமம் ஸ்ட்ரீட் ஐநாவத்தில்
அங்கே போலீஸ் கல்யாண மண்டபம் இருக்கும். அந்த ஹவுஸ் அந்த வீட்டில் பின்னாடி 200 வாடகைக்கு ஆய்வு வாடகையில் கத்தர் கொண்டு போனேன். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் உறவினர்களால் ஹெல்ப் பண்ண முடியாது. உலகத்தால் நம்மளை கைவிட பண்ணணும்னா கத்தர் இருக்கிறார். அவரோட ஒருபோதும் கைவிட மாட்டார். உறவுகள் பிரிந்து போனாலும், நண்பர்கள் வெறுத்தாலும் துணையாக அன்பு மாத்திரம் நம்ம மறைக்கவே மறைக்க. எதுவுமே இந்த கால வேலை அந்த அன்பை நினைக்கிறீங்க. ஆண்டவரே, என் மேலே வைத்த அன்புக்காக உமக்கு சொல்றோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னை வெறுக்காம நேசித்த அந்த அழகான அன்புக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, தாழ்மையில என்னை உயர்த்தி என்னை அழகு பார்த்தவரே, அந்த அழகான இயேசு நம்மளை உயர்த்தி அழகு பார்க்கிறார். ஓ, மற்றவங்கெல்லாம் நம்மளை வெறுத்து நம்ம கஷ்டத்தை பார்க்குறாங்க, கைவிடப்பட்ட நிலைமை பார்க்குறாங்க. ஆனால் இயேசு நம்மளை கத்த தூக்கி நம்மளை அழகு பார்க்கிறார், உயர்த்தி அழகு பார்க்கிறார், ஆசீர்வதித்து அழக பார்க்கிறார், சுகம் கொடுத்து அழக பார்க்கிறார். எல்லாவற்றையும் இந்த உலகத்துல நமக்கு தந்து அழகு பார்க்கிற அன்பான இயேசு. ஹல்லேலூயா. ஓ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த நன்மை நினைக்கிறப்பா, வியாதி படுக்கையில எழுந்துக்கவே மாட்டான்னு சொன்னாங்க. ஆனா என்னை எழுப்புனீங்கப்பா, நம்பிக்கையிலிருந்து என்னை குணமாக்குனீங்கப்பா. என் வாழ்க்கையில நீங்க தான் எனக்கு பரிகாரி, நீங்க தான் எனக்கு உறவு. சாருமே ரோஜாவே, பள்ளத்தாக்கி லில்லியே, பாடி அப்படியே கத்தரை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா பாடுவோம். சாரோனின் ரோஜாவே, என் ஆத்ம நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்ம நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகானவர் நீ, அழகுள்ளவர், 10,000களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000களிலும் சிறந்தவரே.
போனதில்லை. ஒரு என்ன தேடி வரும்படி கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. ஏன்னா ஏன் இயேசு உயிரோடு இருக்கிறார். நம்முடைய இயேசு உயிரோடு இருக்கிறவர் கதையில எழுதினவர் அல்ல. சரித்திரத்தை படித்த இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை
ராஜா இந்த வாரம் முன் செல்லுவார், இந்த வாரம் முன் செல்லுவார். ஓ இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா உங்களுக்காக செய்யும்படியாக அவர் போனார். ஆமே, அவர் பிதாவின் சித்தம் செய்ய போனது போல அவர் உயிரோடு 20-25 ஆண்டுகள் முன்பாக உயிரோடு எழுந்த ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுவார். எத்தனை பேர் கால வேலை விசுவாசிக்கிறீங்க? அந்த வியாதியோ பலவீனமோ ஓ மனிதர்களோ பிசாசோ கட்டோ ஒன்றும் பலிக்காது. சொல்லுங்க, ஒன்றும் பலிக்காது, ஒன்றும் பலிக்காது. வாதை உங்களது அணுகான்னு சொன்னவர், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போக சொன்னவர் அவர் இயேசு என்னோடு இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? இந்த உலகத்துல இருக்கிற அவனை விட அவளை விட உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற இயேசு 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 ஓ ராஷாபாலா ராமா ஓ கர்த்தரை அபிஷேகிக்கிறார். எல்லா கட்டுகளை சுட்டரிக்கிறார். ஓ ரிபா ஷப் ஏவில் பிசாசை சுட்டரிக்கிறார். அவபக்தி ஜபங்களை சுட்டரிக்கிறார். ஓ ரிபா ஷபால் வியாதி பலவீனங்களை சுட்டரிக்கிறார். இந்த இயேசு ஓசன்னா ஓசன்னா நாளிலே உன்னத தேவன் மகிமைப்படுகிறார். குணமாக்கி விடுதலையாக்கி காபாலா சாந்தாலா கரம் ஒவ்வொரு தொடு துதிகன மகிமை அவருக்கு இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென். அமைதியாக